ஸ்டூடெண்ட்ஸ், நான் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரம் 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் 4ல் இருக்கிற ப்ரூஃபை பற்றி பார்க்க போகிறோம். எந்த ஒரு தியரமே ஸ்டேட்மெண்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது? இஃப் ஏ லைன் டச்சஸ் ஏ சர்க்கிள் அண்ட் எ கார்டு இஸ் ட்ரான் ஃப்ரம் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஓவர் சென்டராக வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். ஏபின்ற லைன் போட்டிருக்கோம். அந்த லைன் வந்து பின்ற பாயிண்டில் சர்க்கிளில் டச் பண்ணுது. பியில் இருந்து பிக்யூன்னு ஒரு கார்டு நம்ம வரையோம், அதாவது ரோஸ் கலர் லைன். ஓகேவா? அப்படி நம்ம கார்டு வரைஞ்சோம்னாக்கா என்ன ஆகுது? அடுத்த பாட்டு பாருங்கள். தி ஆங்கிள்ஸ் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்ட் கார்டு. ஆங்கிள்ஸ் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்ட் கார்டு எங்கே வருது? இது கார்டு, இது ஒரு டேஞ்சன்ட்டு, இங்கே ஒரு ஆங்கிள் வருது. இந்த ரோஸ் கலர் லைனுக்கும் பிளாக் கலர் லைனுக்கும் மத்தியில் ஒரு ஆங்கிள் வருது. அதே மாதிரி இந்த பிளாக் கலர் லைனுக்கும் ரோஸ் கலர் லைனுக்கும் மத்தியில் 5ன்ற ஆங்கிள் வருது. இங்கே 5 வந்துடுச்சு, இங்கே 1 வந்துடுச்சு. ஓகேவா? இந்த ஆங்கிள்ஸ் பிட்வீன் டேஞ்சன்ட் அண்ட் கார்டு ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஈக்குவல் டு த ஆங்கிள்ஸ் இன் த கரஸ்பாண்டிங் ஆல்டர்னேட் செக்மெண்ட்ஸ். இப்போது இந்த ரோஸ் கலர் லைனுக்கும் இந்த க்ரீன் கலர் லைனுக்கும் மத்தியில் உள்ள போர்ஷன் தான் செக்மெண்ட் 1 ஆஃப் த சர்க்கிள். ரைட்டா? அதே மாதிரி இந்த ரோஸ் கலர் லைனுக்கும் இந்த ரெட் கலர் லைனுக்கும் மத்தியில் உள்ள போர்ஷன் தான் செக்மெண்ட் 2. இதை நான் செக்மெண்ட் 2 காமிச்சிருக்கேன், இங்கே செக்மெண்ட் 1 காமிச்சிருக்கேன். இங்கே ஃபார்ம் ஆகிற 1ஆம் நம்பர் ஆங்கிள் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிற 4ஆம் நம்பர் ஆங்கிளுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? அதே மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகிற 5ஆம் நம்பர் ஆங்கிள் வந்து செக்மெண்ட் 2ல் இருக்குது. செக்மெண்ட் 2ல் இருக்க அந்த ஆங்கிள் வந்து செக்மெண்ட் 1ல் இந்த 6ன்ற ஆங்கிள் ஃபார்ம் ஆகிருப்பாருங்க, இதுக்கு ஈக்குவலாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஆங்கிள் 1 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4 அப்படின்னு ஒரு ப்ரூஃபும், ஆங்கிள் 5 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 6ன்னு ஒரு ப்ரூஃபும் எழுதணும். முதல்ல சொன்னது ஃபஸ்ட் பார்ட். 1 இஸ் ஈக்குவல் டு 4ன்னு சொல்கிறது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ரூஃபு. 5 இஸ் ஈக்குவல் டு 6ன்றது செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரூஃபு. இந்த செக்மெண்ட்டில் ஆங்கிள் எப்படி வருது? நம்ம ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்டை வந்து கார்டு கூட கனெக்ட் பண்ணாக்கா அந்த ஆங்கிள் வந்துடும். பாருங்கள், எஸ்ன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன், கார்டில் இருக்க பாயிண்ட் கியூ கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பின்ற ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த பி வந்து கார்டில் இருக்குது, எஸ்ஸை நான் அது கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்படி கனெக்ட் பண்ணால் ஒரு ஆங்கிள் தான் செக்மெண்ட் ஆங்கிள்னு பேர். அதே மாதிரி பாருங்கள், ஆறுன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துருக்கேன், இதே மாதிரி பியை கனெக்ட் பண்ணியிருக்கேன், கியூவை கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் ஒரே செக்மெண்ட்டில் வந்தால் அது ஈக்குவலாக இருக்கும். அதாவது ஆங்கிள்ஸ் இந்த சேம் செக்மெண்ட் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் 3 இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் 4ன்னு நான் சைட்லேயே இங்கேயே காமிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக உதவ போகுது நமக்கு. இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சொல்லிட்டோம், இங்கே இருக்க ஆங்கிள் இங்கே இருக்க ஆங்கிளுக்கு ஈக்குவல், இங்கே இருக்க ஆங்கிள் இங்கே இருக்க ஆங்கிளுக்கு ஈக்குவல். இதான் வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட் தியரத்தோட பிரின்சிபல் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னதை மேத்தமேட்டிக்கல் லாங்குவேஜில் எழுதுறேன் ஆஸ் யூஷுவல். என்ன சொல்கிறேன்? ஏபி இஸ் த டேஞ்சன்ட். ஒரு இடத்துல டச் பண்ணால் அது பேர் டேஞ்சன்ட் எழுதிட்டுனா சர்க்கிள் என்ன சொல்கிறேன்? ஃபார் த சர்க்கிள் வித் சென்டர் ஓ சொல்லியாச்சா? அட் பி, டேஞ்சன்ட் அட் பின்னாக்கா இங்கே டச் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? அப்புறம் பிக்யூ இஸ் த கார்ட், இதையும் சொல்லியாச்சு. ஓகேவா? எஸ் அண்ட் டி ஆர் த பாயிண்ட்ஸ் அந்த சர்க்கிள் ஆப்போசிட் டு பிக்யூன்னு சொல்லியாச்சு. எஸ் அண்டு டி ரெண்டுமே வந்து இந்த கார்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. இது சொல்கிறது தான் ஸ்டேட்மெண்ட். என்ன சொல்லியிருக்கோம் அதில்? ஃபஸ்ட்டு லைன் சொன்னோம், அந்த லைன் வந்து சர்க்கிளில் எங்கே டச் பண்ணுறதுன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கார்டை பற்றி பேசணும், கார்டு பேர் பிக்யூன்னு சொன்னோம். கார்டுக்கு லெஃப்ட் சைடில் எஸ்ன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது, கார்டுக்கு ரைட் சைடில் டீன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம கிவன் ஸ்டேட்மெண்ட்டை எழுதிட்டோம். என்ன ப்ரூவ் பண்ணணும் இப்போது? டு ப்ரூவ் 1 ஈக்குவல் டு 4. பாருங்கள், இந்த 1 இஸ் ஈக்குவல் டு 4 நான் ஏற்கனவே சொன்னது தான். ரைட்டா? அது பேரை எழுதிக்கணும். 1 4ன்னு சொல்கிறதுலாம் ஈஸியாக புரியறதுக்காக போட்டிருக்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுத முடியணுன்னா எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ 1ஓட பேர் என்ன? QPB எழுதிக்கிறேன்னா ஈக்குவல் டு QSP. எல்லாமே க்யூவில் ஆரம்பித்து சொல்லுங்கள், ஈஸியாக இருக்கும். ஓகே? இது வந்து ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ரூஃப்.
அதே மாதிரி செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரூஃப் என்ன, 5 இஸ் ஈக்குவல் டு 6. 5 ஈக்குவல் டு 6. 5 வர பேர் என்ன, QPA. இப்படி சொன்னாக்கா ஆங்கிள் 5ன்னு அர்த்தம். எங்கேருந்து எது வரைக்கும் ஆங்கிள் 5ன்னு ஏற மாதிரிலாம் காமிச்சிருக்கேன். ரைட்டா. 6 என்ன, QTP. அது இங்கேருந்து இது வரைக்கும் போகுது. இது ஏற மாதிரிலாம் காமிச்சிருக்கேன். இது வந்து 5 ஈக்குவல் டு 6. பேர் என்ன, QPA இஸ் ஈக்குவல் டு QTP அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரூஃபு. ஓகேவா. செகண்ட் பார்ட்டு சொல்லிட்டேன், ஃபஸ்ட் பார்ட்டு சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட் பார்ட்டை தனியாக ப்ரூவ் பண்ணுறேன். அப்படி பிரித்து படிக்கும்போது செகண்ட் பார்ட்டை தனியாக ப்ரூவ் பண்ணுறேன். அப்படி பிரித்து படிக்கும்போது உங்கள் ப்ரூஃப் வந்து கஷ்டமாக இருக்காது. இப்போது இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணுறது வசதியாக நான் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்க போகிறேன். கன்ஸ்ட்ரக்ஷனில் என்ன பண்ணுறேன், ட்ரா ROP, அதாவது டயாமீட்டர் லைன் வரைகிறேன். இங்கே இருக்க பாருங்கள், ROP அப்படியே ஒரு டயாமீட்டர் லைன் போட்டேன். அதுக்கு அடுத்தது QS QR PS என்ற 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணணும். QS QR PS பாருங்கள், QS QR PS இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கு. ஓகேவா. கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த பாயிண்ட்டை ஏன் ஜாயின் பண்ணல, PR ஏன் ஜாயின் பண்ணலனாக்கா, PR ஏற்கனவே நம்ம டயாமீட்டராக வரைஞ்சிட்டோம். அதனால் நான் இங்கே காட்டல, 3 பாயிண்ட் மட்டும் காமிச்சிருக்கேன். QS QR PS இது ஜாயின் பண்ணி, இவ்வளோ தான் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது மூலிமா நம்ம இதை ஈஸியாக ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா. இப்போது ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ப்ரூஃப் பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்கு, QPB ஈக்குவல் டு QSBன்னு ப்ரூவ் பண்ணணும். QPB எங்கே இருக்குது, QPB இந்த ஆங்கிள் ஈக்குவல் டு QSB அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதாவது QPB அப்படின்றது செக்மெண்ட் 1ல் இருக்குது. இதுக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் வந்து செக்மெண்ட் 2. அந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் இருக்க ஆங்கிள் QSP. ஸோ ஃபஸ்ட் செக்மெண்ட்டில் இருக்க QPBன்ற ஆங்கிளுக்கு செகண்ட் செக்மெண்ட், அதாவது ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் இருக்க QSBன்ற ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ரூஃப் என்ன சொல்லுது, ஆங்கிள் RPB இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. RPBயில் 1 + 2 ரெண்டும் சேர்ந்தால் 90 வருதுன்னு சொல்லுது. ஆங்கிள் 1 + 2 சேர்ந்தால் 90. அந்த ஆங்கிள் பேர் என்ன, RPB. எங்கே இருக்குது பாருங்கள், RPB இதுதான் ஆங்கிள். இந்த ஆங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, ஆங்கிள் 1ம் ஆங்கிள் 2ம் சேர்ந்தாலும் அது 90 டிகிரி வருது. ஓகேவா. அதனால தான் இங்கே RPB வந்து 1 + 2 = 90 எழுதியிருக்கேன். ஓகேவா. இப்போ இந்த 1க்கு பேர் எழுதுங்க. 1க்கு என்ன பேர் நமக்கு தெரியும், 1 வந்து ஃபெமிலியர் ஆகிட்டோம். QPB தான் 1 எழுதிட்டுனா. அதே மாதிரி 2 வந்து QPR. ஸோ இந்த ஆங்கிள் தான் ரெண்டும் சேர்ந்தாக்கா 90 டிகிரி அப்படின்னு காமிச்சாச்சு. ஓகேவா. இதுக்கு ரீசன் என்ன, RP அப்படின்ற ஒரு டயாமீட்டர் லைனை ABன்ற டேஞ்சண்ட்டுக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது. அப்படி இருக்கிறதால இந்த மாதிரி நமக்கு வந்திருக்கு. இப்படி வந்திருக்கு, RPன்ற டயாமீட்டர் லைன் perpendicular to the tangent AB. ABன்றது tangent, RPன்றது diameter line. டேஞ்சண்ட்டும் டயாமீட்டர் லைனை மீட் ஆகிற இடத்துல எப்போவுமே 90 டிகிரி தான் இருக்கும். அதனால் 1 + 2 = 90 எனக்கு வந்துடுச்சு அப்படின்றது ஃபஸ்ட் லைனோட எக்ஸ்ப்ளனேஷன். செகண்ட் லைனுக்கு வரேன். இன் ட்ரையாங்கிள் QRP ஆங்கிள் 2 + 3 = 90. பாருங்கள், QRP எங்கே இருக்குது பாருங்கள், QRPன்ற பாயிண்ட் இங்கே இருக்குது. ஓகேவா. QRPயில் ஆங்கிள் 2ம் 3யும் சேர்ந்து 90 டிகிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்.
3 சேர்ந்து 90 டிகிரி சொல்லுவோம். எப்படி 90 டிகிரி? இந்த ஆர்பின்ற டயாமீட்டருக்கு ரைட் சைடு ஒரு செமி சர்க்கிள் இருக்குது. அந்த செமி சர்க்கிளில் எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் எடுத்து டயாமீட்டரை கனெக்ட் பண்ணோம்னாக்கா, டயாமீட்டர் 2 எண்ணையும் கனெக்ட் பண்ணோம்னாக்கா வர ஆங்கிள் வந்து 90 தான் இருக்கும். ஸோ இது 90 அப்படின்னாக்கா இந்த 2 ஆங்கிளும் சேர்ந்து 90 இருக்கும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளில் டோட்டலாக 180, 180ல் 90 இங்கே போச்சுனாக்கா இதுவும் சேர்ந்து 90 தான் இருக்கும். ஸோ நான் என்ன ரீசன் எழுதுகிறேன், sum of acute angles in semicircle of diameter RP. நம்ம ஏதோ ஒரு செமிசர்க்கிள் எழுதக்கூடாது, எந்த செமிசர்க்கிள்னு பர்டிகுலராக சொல்லணுன்றதுக்காக நான் டயாமீட்டர் ஆஃப் ஆர்பின்னு போட்டிருக்கேன். உங்கள் புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்காது, நீங்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம். ஓகேவா? செமி சர்க்கிள்னு எதுனா போதும். சம் ஆஃப் அக்யூட் ஆங்கிள்ஸ் இன் செமி சர்க்கிள் ஈக்குவல் டு 90 அப்படின்னு எழுதினா போதும். ப்ளஸ் இந்த ஆங்கிள் Q வந்து 90ன்னு எழுதணும். இந்த ஆங்கிள் Q இஸ் ஈக்குவல் டு 90ன்னு எழுதணும். இதை வந்து புக்கில் 2 தனித்தனி ஸ்டேட்மெண்ட்டாக போட்டுருவாங்க, நான் ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக போட்டிருக்கேன். ஒரு ஸ்டெப்பு கட் ஷார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 2க்கும் 3க்கும் நேம் சொல்லணும். 2ன்றது என்னது? 2ன்றது Q P R, 3ன்றது Q R P. அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். 2 and 3 மாற்றி QPR சொல்லியாச்சு. ஸோ இப்போ இந்த 2 + 3 = 90 எப்படி வந்து சம் ஆஃப் த அக்யூட் ஆங்கிள்ஸ் இன் செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதி முடிச்சிடணும். இப்போது முதல்ல சொன்னது ஈக்குவேஷன் 1 வச்சுருக்கிறேன், ரெண்டாவது சொன்னது ஈக்குவேஷன் 2 வச்சுருக்கேன். ஸோ இங்கேயே 90 இருக்குது, இங்கேயே 90 இருக்குது. அப்போது நம்ம 1 and 2 ஈக்குவல்னு எழுதலாம். எழுதியிருக்கேன் பாருங்கள். QPR + QPB ஈக்குவல் டு QRP + QPRன்னு எழுதிட்டேன். எப்படி பண்ணியிருக்கேன்? இது ரெண்டும் 90-90ன்றதால ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டேன். இப்போது QPR இங்கேயே இருக்குது, இங்கேயே இருக்குது. ஸோ QPR நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணாக்கா என்ன வந்துச்சு? QPB = QRPன்னு வந்துடுச்சு. இது வந்து இப்போ ரிமூவிங் QPR on both sides. ஓகேவா? அடுத்தது QSP = QRP அப்படின்னு நம்ம சொல்கிறோம். QSPன்றது எது? இது QSP, QRP ரெண்டுமே வந்து ஒரே செக்மெண்ட்டில் இருக்குது. 3வது ஆங்கிளும் 4வது ஆங்கிளும் ஒரே செக்மெண்ட்டில் இருக்குது. 3வது ஆங்கிளுக்கு பேர் QRP, 4வது ஆங்கிளுக்கு பேர் வந்து QSP. ஒரே செக்மெண்ட் இருந்தால் ரெண்டுமே சேம். அதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். QSP = QRP, angles in the same segment, ரீசன் சொல்லியாச்சு. இப்போது 3 4 கம்பேர் பண்ணி பார்த்தாக்கா இங்கேயும் QRP இருக்குது, இங்கேயும் QRP இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதால லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்னு சொல்கிறேன் நான். என்னாச்சு? QPB = QSP அப்படின்னு சொல்லி நமக்கு தேவையான ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. இது எப்படி வந்துச்சு? 3லேயும் 4லேருந்து வந்துச்சு. ஈக்குவேஷன் 3லேயும் 4லேருந்து வந்துச்சு. ஸோ நம்ம தீரம் ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகேவா? இதான் ஃபஸ்ட் பார்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரூஃப் பார்க்க போகிறோம். செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்ல போகிறோம்? ஆங்கிள் QPA = ஆங்கிள் QTP, அதாவது 5 ஆங்கிள் = 6 ஆங்கிள்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஆங்கிள் 5 = ஆங்கிள் 6ன்னு சொல்ல போகிறோம். இங்கே பாருங்கள், எங்கே இருக்குது 5 and 6? 5 இங்கே இருக்குது, கார்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. 6 இங்கே இருக்குது, கார்டோட ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஓகேவா? இந்த 5ன்றது செக்மெண்ட் 2ல் இருக்குது. இது வந்து செக்மெண்ட் 2. இந்த செக்மெண்ட்டுக்கு ஆல்டர்னேட் செக்மெண்ட் வந்து செக்மெண்ட் 1, அது இங்கே இருக்குது. ஸோ இந்த இருக்கிற ஆங்கிள் 5 வந்து அதோட ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் இருக்க 6க்கு ஈக்குவல். அதை நான் பேராக எழுதிட்டேன். QPA = QTP. அதை தான் நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். QPA = QTP. அந்த 2 ஆங்கிள் ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக 5 = 6ன்னு கொடுத்துட்டேன். ரைட்டா? இப்போ நான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டாகவும் ரீசனாகவும் பிரித்து எழுதி சொல்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் லைன் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டில் ஆங்கிள் 1 + 5 = 180. எங்கே இருக்குது? 1 இங்கே இருக்குது, 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது.
ரெண்டும் சேர்ந்து 180. எப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, அந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேலே நம்ம ஒரு கோடை மீட் பண்ணுற மாதிரி வரைஞ்சோம்னாக்கா லெஃப்ட் சைடு இருக்க ஆங்கிளும் ரைட் சைடில் இருக்க ஆங்கிளும் சேர்ந்து 180 டிகிரி வரும். அதுக்கு பேர் என்ன? லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ்னு பேர். அதுக்கு பேர் என்ன? லீனியர் பேர் ஆஃப் ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ஒன்றுக்கு பேர் கொடுத்துட்டேன். ஒன்றுக்கு பேர் என்ன? QPB. இது வந்து 1. 5க்கு பேர் என்ன? QPA. இது வந்து 5. ஓகேவா? QPB + QPB A = ரெண்டு சேர்ந்து 180 டிகிரி. இதை வந்து ஈக்குவேஷன் 6ஆக வச்சுக்கிட்டேன். அடுத்தது ஆங்கிள் 6 + 4 = 180. எங்கே இருக்குது 6? இங்கே இருக்குது 6. 4 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 4. ரெண்டும் சேர்ந்து 180 டிகிரி. என்ன ரீசன்னாக்கா இங்கே பாருங்கள், QSPT அப்படின்னு ஒரு குவாட்ரிலேட்ரல் சர்க்கிள்குள்ளே இருக்குது. ஒரு குவாட்ரிலேட்டருடைய 4 கார்னரையும் டச் பண்ணுற மாதிரி ஒரு சர்க்கிள் பாஸ் ஆச்சுனாக்கா அந்த சர்க்கிள், அந்த குவாட்ரிலேட்டருக்கு பேர் வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டர்னு பேர். அதாவது குவாட்ரிலேட்ரல் இன்ஸ்கிரைப்ட் வித்தின் த சர்க்கிள். 4 கார்னரையும் அந்த சர்க்கிள் டச் பண்ணின்னு போகும், இன்சைடில் டச் பண்ணின்னு போகும். ஓகேவா? அப்படி இருந்தாக்கா அது பேர் வந்து சைக்ளிக் குவாட்ரிலேட்டர். சைக்ளிக் குவாட்ரிலேட்டருடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்ன? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் எப்பவுமே 180 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த 6 + 4 = 180 எழுதுறது இப்படி தான். 6 + 4 = 180 எப்படி எழுதுறேன்? சம் ஆஃப் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் இன் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் என்ன பேர்? QSPT = 180 டிகிரி. இப்போது 6க்கு பேர் கொடுங்க, QTP. 6க்கு எங்கே இருக்குது? 6 இங்கே இருக்கா? QTP 6ஓட பேர். இன்னொரு ஆங்கிள் என்ன? 4க்கு பேர் என்ன? QSP. அதான் இங்கே எழுதியிருக்கேன். QTP + QSP = 180 டிகிரி. இதை ஈக்குவேஷன் 7ஆக வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இங்கேயும் 180 இருக்குது, இங்கேயும் 180 இருக்குது. ஸோ நான் இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணும்போது என்ன நடக்குது எனக்கு? அப்படியே எழுதுங்க. QPB + QPA = QTP + QSP அப்படின்னு எழுதிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் ஒரு சின்ன சேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன். இந்த சேஞ்ச் என்னன்னாக்கா அடுத்த ஈக்குவேஷன் எழுதும்போது இதெல்லாம் இந்த 3 டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன். QPB + QPA = QTP + QSPக்கு பதில் QPBன்னு எழுதுகிறேன். ஏன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரெண்டுமே வந்து ஆல்டர்னேட் செக்மெண்ட்டில் உள்ள ஆங்கிள்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், QPB = QSB அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதை யூஸ் பண்ணி தான் நான் QSB எடுத்துகிட்டு இங்கே QPB போட்டேன். இப்போது ரெண்டு சைடு கம்பேர் பண்ணால் QPB இங்கேயும் இருக்குது, QPB இங்கேயும் இருக்குது. காமனாக அதை கட் பண்ணிட்டேன். ஓகேவா? கட் பண்ண என்ன வந்துச்சு எனக்கு? QPA = QTPன்னு வந்துடுச்சு. இதான் வந்து நமக்கு தேவையான ப்ரூஃபு. ஓகேவா? நம்ம முன்ன ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்ஸ், ஆல்டர்னேட் செக்மெண்ட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல் அப்படின்னு தான் நம்ம இந்த QSP = QPBன்னு ப்ரூவ் பண்ணி வச்சுருந்தோம். அதனால் நான் QSPக்கு பதில் QPB போட்டு QPB ரெண்டு சைடு கட் பண்ணி QPA = QTPன்னு எழுதி தீரத்தை முடிச்சிட்டேன். இதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன், ரிமூவ் QPB ஆன் போத் சைட்ஸ். ஓகேவா? இவ்வளோதான், தீரம் முடிஞ்சு போச்சு. இந்த ஆல்டர்னேட் செக்மெண்ட் தீரத்துக்கு இன்னொரு பேர் வந்து டேஞ்சன்ட் கார்டு தீரம்னு சொல்லலாம். ஓகேவா? டேஞ்சன்ட் கார்டு தீரம்னு கேட்டாலும் ஆல்டர்னேட் செக்மெண்ட் தீரம் கேட்டாலும் ஒரே ப்ரூஃப் தான். இப்போது இந்த தீரத்தை வந்து நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன். இந்த தீரத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஃபஸ்ட்டு 90 டிகிரி ஆங்கிள் எல்லாம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி இருக்கா? இந்த 90 டிகிரியில் வந்து 1 + 2 = 19 சொன்னோம். அப்புறம் இந்த 2 + 3 = 90 டிகிரி சொன்னோம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். 90 டிகிரி எப்படி சொன்னோம்? 1 + 2 = 19 சொன்னோம். 2 + 3 = 19 சொன்னோம். இப்போ இந்த 2 2 கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணால் 1 = 3 வந்துடுச்சு.
ஓகேவா? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 காமனாக இருந்து கட் பண்ணாக்கா 1 ஈக்குவல் டு 3 வந்துடுச்சு. அப்புறம் நம்ம வந்து சேம் செக்மெண்ட் ஆங்கிள் 3 ஈக்குவல் டு 4 சொன்னோம். ஓகேவா? இந்த 3யும் கட் பண்ணால் 1 ஈக்குவல் டு 4. இதான் வந்து நமக்கு தேவையான ரிசல்ட். இதில் என்ன கம்பேர் பண்ணுறோம்? 90 டிகிரி ஆங்கிள்ஸ் மட்டும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இதே மாதிரி 180 டிகிரி ஆங்கிள்ஸ் கம்பேர் பண்ணி இன்னொரு பார்ட் எழுதியிருக்கேன். 180 எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு சைக்கிளிக் குவாட்ரண்ட். இதுவும் 180. 1ம் 5ம் சேர்ந்து 180. இதான் எழுதியிருக்கேன். ஆங்கிள் 4 + 6 = 180. ஏன்னா சைக்கிளிக் குவாட்ரிலேட்டர் இருக்குது. அதே மாதிரி 1 + 5 இது வந்து லீனியர் பேர், அதுவும் 180. ரைட்டா? இப்போது ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன், இந்த 4க்கு பதில் இந்த ஈக்குவேஷனில் 4 + 6 பதில் 1 + 6ன்னு எழுதியிருக்கேன். ஏன்னாக்கா 1 = 4ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? அதனால் இதனால் 1 + 6ன்னு எழுதிக்கிறேன். ரெண்டு பக்கம் 1 கட் பண்ணிட்டா 5 = 6ன்னு வந்துடுச்சு. இதான் வந்து நமக்கு தேவையான ரிசல்ட்டு. ஓகேவா? இது வந்து 180 டிகிரி பார்ட்டு, முதல்ல சொன்னது 90 டிகிரி பார்ட்டு. இந்த ஷார்ட்கட்டு தீரம்லாம் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண மெத்தட் பிடிச்சிருந்ததுனாக்கா மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு 2 தடவை நீங்கள் தீரம் பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. 2 தடவை நீங்கள் கான்செப்டோடு நான் சொன்னதை படிச்சிங்கனாக்கா, சொன்ன மாதிரி இந்த வீடியோவை பார்த்து படிச்சிங்கனாக்கா உங்களுக்கு இது மறக்கவே மறக்காது. ஸோ இந்த ஷார்ட்கட்டை உங்கள் ஹெல்ப்புக்காக ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.